உதடுகளின் தோற்றம் ஒரு நபரின் முகத்தின் கவர்ச்சியை தீர்மானிக்கிறது. பெண்களில் முழுமையான உதடுகள் கவர்ச்சிகரமானதாக கருதப்படுகிறது. கடவுள் நமக்கு உதடுகளை கொடுத்திருக்கிறார். இப்போது அவற்றை பராமரிப்பதும் அவற்றை அழகாக வைத்திருப்பதும் நம் கடமை. இப்போது நம் உதடுகளை நீண்ட நேரம் அழகாக வைத்திருக்க உதவும் சில குறிப்புகளை பார்ப்போம். எஸ்.பி.எஃப் அல்லது அதற்கு மேற்பட்ட தினசரி பயன்பாடு வயதான அறிகுறிகளை மெதுவாக்க உதவும். மேகமூட்டம் அல்லது குளிர் நாட்களில் கூட பயன்படுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சூரியனில் இருந்து வரும் யூவி ரேஸ் உங்கள் உதடுகளை சுருக்கங்களை உருவாக்கும். எனவே எஸ்.பி.எஃப் கொண்ட லிப் பாம் மூலம் பாதுகாக்கவும். உங்கள் உதடுகளை நக்க வேண்டாம். உமிழ்நீர் விரைவாக ஆவியாகிறது, உதடுகள் முன்பை விட வறண்டு போகும். நாள் முழுவதும் தொடர்ந்து நக்குவது உதடுகளை வறண்டுவிடும் மற்றும் விரிசல் அல்லது உரித்தல் ஏற்படலாம். உமிழ்நீரில் உள்ள என்சைம்கள் உதடுகளை கருமையாக்கும். உங்களால் முடிந்தவரை உங்கள் உதடுகளை மாய்ஸ்டரைஸ் செய்யுங்கள். உங்கள் உதடுகளில் எண்ணெய் சுரப்பிகள் இல்லை மற்றும் அவற்றின் சொந்த நீரேற்றத்தை உருவாக்க முடியாது. எனவே நீங்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது மற்றும் எஸ்.பி.எஃப் கொண்ட லிப் பாம்களை பயன்படுத்துவது அவசியம். உங்கள் உதடுகளை குண்டாக மாற்ற இலவங்கப்பட்டை எண்ணெயை பயன்படுத்தவும். இலவங்கப்பட்டை எண்ணெயை உதடுகளில் தடவினால் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இது உதடுகளில் லேசான எரிச்சலை ஏற்படுத்தும், மேலும் எரிச்சல் இரத்தத்தை உங்கள் உதடுகளின் மேற்பரப்பில் விரைந்து சென்று அவை வீக்கமாக அல்லது வீக்கத்தை ஏற்படுத்தும். லிப் ஸ்டிக்கையின் சரியான ஷேடுக்கு கொண்டு வர உங்கள் உதடுகளில் முதலில் ஃபவுண்டேஷன் உங்கள் உதடுகள் முழுவதும் தடவவும். இது லிப் ஸ்டிக்கைனின் உண்மையான கலரை வெளிப்படுத்தும். லிப்ஸ்டிக் மேல் சிறிது டால்கம் அல்லது ஃபவுண்டேஷன் பவுடரை தடவினால் அது ஒரு மேட் எஃபெக்ட் கொடுக்கும். லிப் கலர் நீண்ட காலம் நீட்டிக்க லிப் பிரைமரை பயன்படுத்தவும். நீங்கள் லிப் கலர் பயன்படுத்த முன் உங்கள் லிப் கலர் உலர்த்துவதைத் தடுக்க ஒரு பிரைமர் மூலம் உங்கள் உதடுகளை பயன்படுத்தவும். உதடு நிறமும் நீண்ட காலம் நீடிக்கும். கொத்தமல்லி சாறு தடவவும். கொத்தமல்லி இலைகள் இயற்கையாகவே இளஞ்சிவப்பு உதடுகளை அடைய உதவும். ஒரு சில கொத்தமல்லி இலைகளை நசுக்கி அந்த பேஸ்டை நேரடியாக உங்கள் உதடுகளில் தடவவும். கலவை 15 முதல் 20 வரை நிமிடங்கள் இருக்கட்டும். அதை தண்ணீரில் கழுவவும். லிப் ஸ்க்ரப் 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலக்கவும். மெதுவாக தேய்க்கவும். வைட்டமின் சி மெதுவாக பிக்மெண்டேஷன் நீக்குகிறது மற்றும் சர்க்கரை ஒரு எக்ஸ்ஃபோலியண்டாக செயல்படுகிறது. வயதான பெண்களுக்கு மேட் லிப்ஸ்டிக்குகள் மிகவும் உலர்த்தும். ஒரு கிரீம் லிப்ஸ்டிக் உதடுகளை ஹைட்ரேட் செய்யும். நாம் வயதாகும் போது உதடுகள் மெல்லியதாக மாறும் மற்றும் இருண்ட நிழல்கள் உதடு நிறம் அதை வலியுறுத்தும். இளஞ்சிவப்பு பவளப்பாறைகள் மற்றும் சில நிர்வாணங்கள் போன்ற வெளிர் நிறங்கள் உதடுகளுக்கு முழுமையான மற்றும் இளமையான தோற்றத்தை அளிக்கும். வைட்டமின் சி உதடுகளில் இருந்து இறந்த சரும செல்களை வெளியேற்றி சருமத்திற்கு மென்மையான ஊட்டமளிக்கும் அடுக்கை கொடுக்க உதவுகிறது. உதடு பிக்மெண்டேஷன் நீக்க மஞ்சள் மற்றும் தேன் பேக்கை பயன்படுத்தவும். தேனில் பி வைட்டமின்கள் உள்ளன, அவை மென்மையான இளஞ்சிவப்பு உதடுகளின் ஆரோக்கியத்திற்கும் பருமனுக்கும் அவசியம். மஞ்சள் ஒரு அழற்சி எதிர்ப்பு மற்றும் பிக்மெண்டேஷன் நீக்க பயன்படுகிறது. உங்கள் உதடுகளின் அழகா காட்டவும் லிப் பென்சில் வச்சு அண்டர்வுட்டர் லிப் லைன் ஏ டிபைன் பண்ணுங்க. சில நேரம் சிறிய உதடுகளும் இதனால் முழுவா காட்ட முடியும். இயற்கையான இளஞ்சிவப்பு லிப் ஸ்டெயின் பீட்ரூட் ஜூஸை உதடுகளில் தடவவும்.
வைட்டமின் பி குறைபாடு உதடுகளை உலர்த்தும். மென்மையான உதடுகளுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது வைட்டமின் பி நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்கள். ரோஜா இதழ்களை விழுதாக அரைக்கவும். தேன் சேர்த்து உதடுகளில் மெதுவாக ஸ்க்ரப் செய்யவும். ரோஜா இதழ்கள் உதடுகளுக்கு இயற்கையான நிறத்தை கொடுக்கும். தேன் உதடுகளை ஈரப்பதமாக்குகிறது. வைட்டமின் இ ஒரு சிறந்த மாய்ஸ்சரைசர். இது சரும நீரேற்றத்தை மீட்டெடுக்கிறது மற்றும் உலர்ந்த உதடுகளுக்கு ஏற்றது. முடிவுகளை பார்க்க அதை பயன்படுத்தவும். இறுதியாக, நிறைய தண்ணீர் குடிக்க நினைவில் கொள்ளுங்கள். நிறைய தண்ணீர் குடிப்பது உங்கள் சருமம் மற்றும் உதடுகளை நீரேற்றமாக வைத்திருக்க உதவும். ஹைட்ரேட் செய்ய நினைவில் கொள்ள நாள் முழுவதும் ஒரு தண்ணீர் பாட்டிலை உங்களுடன் வைத்திருங்கள். இது உங்கள் முழு உடலிலும் உங்கள் உதடுகளிலும் அதிசயங்களைச் செய்யும். விரைவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை குட்பை. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் நெருங்கிய மற்றும் அன்பானவர்களுடன் வீடியோவை பகிரவும்.